Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம நல்ல சாஃப்ட்டான மாய்ஸ்டான கப்கேக்ஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப delicious and இன்ஸ்டன்ட்டான ஒரு டெசர்ட் ரெசிபி. குழந்தைங்க ரொம்பவே ஆசையா சாப்பிடுவாங்க. சோ அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 60 கிராம் அளவுக்கு பட்டரை வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கும்போது சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 கப் அளவுக்கு சுகர். இது ரெண்டையுமே நல்லா ஹை ஸ்பீட்ல blend பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நிமிஷத்துல ரெண்டு இன்கிரிடியன்ட்ஸும் நல்லா கம்பைன் ஆகி வந்திருக்கு. இது கூட ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திடுங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துக்கோங்க. அகைன் இதை ஒரு நிமிஷம் போல ஹை ஸ்பீட்ல நல்லா blend பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷத்துல முட்டையும் நல்லா ஃப்ளஃபியா ரெடி ஆயிருக்கு. இப்போ நம்ம ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். 3/4 கப் அளவுக்கு மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறமா 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷம் போல் லோ ஸ்பீடில் நல்லா blend பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நிமிஷத்தில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகி ரெடியாக இருக்குது. இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு ஸ்பேட்லா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபைனலாக எல்லா பாலையும் சேர்த்து முடிக்கும்போது உங்களுக்கு நல்லா ஸ்மூத் அண்ட் லம்ப் ஃப்ரீ பேட்டர் கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக மஃபின் கப்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் மஃபின் கப் லைனர்ஸை வந்து லைன் பண்ணிடுங்க. இதை வந்து ஒரு 3/4 வரைக்கும் இந்த பேட்டரை வச்சு ஃபில் பண்ணிடுங்க. இதே மாதிரி எல்லா மஃபின் கப்ஸையும் ஃபில் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. உங்களோட அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க. இப்போ 20 மினிட்ஸ் ஆயாச்சு. நம்மளோட கப் கேக்ஸ்லாம் ஓவன்லேருந்து வெளியில் எடுத்தாச்சு. இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கப்புறமா நமக்கு சுவையான டெலிஷியஸான கப் கேக் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை நீங்கள் உடனே சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் சிம்பிளான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த கப் கேக்ஸ் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.